பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக தவழ்ந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக ஆண்டு ஏழைகளுக்காக ஆண்டு ஏழையாகவே மாண்டு போன ஏந்தல் ஒரு தேசத் தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்த அருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பெயரால் இந்த விழா நடக்கிற போது வருகிற போதே நண்பர்கள் சொன்னார்கள் 123வது அவதார கல்வி திருவிழா என்று போட்டிருக்கிறது. அவர் அவதரித்தது ஜூலை 15 அல்லவா என்றார்கள். அதுவும் இதுவும் வேறல்ல என்று சொன்னேன். இது டிசம்பர் 28 என்றார்கள். அதை தெரிந்துதான் சொல்லுகிறேன். தலைவர் காமராஜ் என்கின்ற அந்த மகத்தான மனிதன் இறுதி மூச்சு அடங்குகிற வரை காங்கிரஸ் காங்கிரஸ் என்பதையே உயிர் மூச்சாக வைத்திருந்தார். அந்த காங்கிரஸ் பிறந்த நாள் இன்று டிசம்பர் 20. ஆகவே வேறுபாடு இல்லை. நண்பர்களே, அதாவது இந்த இடத்துல நான் அவரை பற்றி பேசுவது கொல்லன் தெருவிலே ஊசி விற்பதை போல எனக்கு தெரியும். அதனால நான் மற்றதெல்லாம் பேச விரும்பல. எனக்கும் அவருக்கும் நேரடியாக இருந்த சில சம்பவங்களை மட்டும் சொன்னாலே போதும் என்று நான் நினைக்கிறேன். மேடையில் இருக்கிற தலைவர்கள் பேரை கூட சொல்ல எனக்கு விருப்பம் தான். ஆனா அதுல 5 நிமிடத்தை வீணாக்கிற கூடாதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, கல்வி திருவிழா இந்த உலக வரலாற்றிலேயே ஓராசிரியர் பள்ளி என்பதை நடத்தி காட்டிய ஒரே ஒரு ஆட்சியாளன், ஒரே தலைவன் தலைவர் காமராஜ். காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றில் 1940 தொடங்கி அவர் முதலமைச்சராக 54 வரை 14 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து தலைவராக இருந்த ஒரே தலைவன் அந்த தலைவன் தான். அவர் ஆட்சிக்கு வருகிற போது அதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் நிதி நிலையை காட்டி 3000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார். இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த 3000 பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல, அதற்கு மேலே 10,000க்கு மேற்பட்ட புதிய பள்ளிக்கூடங்களை திறந்தார். திறந்ததற்கு பின்னாலே தான் அவருக்கு புரிந்தது, அவர்களுக்கு பாடம் நடத்த ஆசிரியர்கள் இல்லை. என்ன இப்படி நடந்து விட்டதே அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். அவ்வளவுதானே. அவர் சொன்னார், எழுத படிக்க தெரிஞ்சவ யாரா இருந்தாலும் வா. அப்படி பார்த்தாலும் கூட எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு வாத்தியார் தான் கிடைச்சது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை ஒரே வாத்தியார். என்னங்க, முதல்ல எழுத படிக்க கத்துக்கட்டும். அதே நேரத்தில் ஒரு 10 மாவட்டங்களிலே ஆசிரியர் பயிற்சி பள்ளியை உருவாக்கினார். 3 ஆண்டுகள் கழித்து வெளியே வர 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 ஆசிரியர்களை பள்ளிக்கூடத்துக்கு போட்டார். இந்த ஓராசிரியர் பள்ளியிலே தமிழ்நாட்டை போல உலகத்தில் எவனும் செய்ததில்லை. அவர் கல்வியின் மீது எப்படி இருந்தார் என்பதை நான் உணர்ந்து கொள்வது, காவிரி கரை ஓரத்தில் இருக்கிற நச்சலூர் என்கின்ற ஊர் என்னுடைய கிராமம். வளமான ஊர். ஆனால் எங்க ஊரில் இருக்க பெரிய பெரிய பண்ணையாரெல்லாம் கடன் வாங்குறதுக்கு பத்திரத்தில் கையெழுத்து பள்ளி ரோடு கூட கிடையாது, வெறும் மண் தரை தான். இதற்கு வளமான ஊர் எங்கள் ஊரே. அப்படி என்றால் மற்ற இடம் எப்படி இருக்கும்? வெறும் 20 கிலோமீட்டர் தொலைவு தான் திருச்சிக்கும் எங்கள் ஊருக்கும். அந்த திருச்சிக்கு யாராவது போய்விட்டு வந்தால் நாங்கள் வியப்போடு அவர்களை பார்த்து, டேய் இவங்க கோட்டைக்கு போயிட்டு வர்றாங்கடா. திருச்சியை போது கோட்டை என்று தான் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஊரிலே நான் இறந்த இளைஞன் இன்றைக்கு இருக்கிற இந்த மாற்றம் பெறுகிற போது, இந்த மாற்றத்திற்கும் இந்த ஏற்றத்திற்கும் யார் காரணம் என்று மக்களுக்கு சொல்லாவிட்டால் நான் பிறந்ததே வேஸ்ட். என்னுடைய பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை ஆஸ்திரேலியாவில் 10 ஆண்டுகள் இருக்கிறது. என்னுடைய மகன்கள் 2 பேரும் பெரிய வெளிநாட்டு கம்பெனியில் வேலையில் இருக்கிறார்கள். மாதம் ஒவ்வொருவனுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம். அவரிடம் இந்த இதையெல்லாம் சொன்னால் அவர்கள் சிரிக்கிறார்கள். இதை விட என்னுடைய பேத்திகளிடம் சொன்னால்
தாத்தா நீ கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லாத என்கிறார்கள். ஆனால் இது கதையல்ல, நிஜம் என்பதை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன் ஒரு தனி மனிதனோ ஒரு சமூகமோ தன்னுடைய கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் தனி மனிதனும் உருப்பட மாட்டான், ஒரு சமூகமும் உருப்படாது. அதற்காகத்தான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. கல்வி, உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். 1957 திருச்சி மாவட்ட ஜில்லா போர்டுடைய மலர் ஒன்றை பார்த்தேன். அப்போது திருச்சி என்பது இன்றைக்கு இருக்கிற திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர் எல்லாம் சேர்ந்த ஒரு மாவட்டம். அதில் புள்ளி விவரங்கள் இருக்கும். ஜில்லா போர்டு தான் இன்றைக்கு பெருசு. அதில் பெண்கள் படித்தவர்கள் எவ்வளவு பேர் கல்லூரியில் என்று இருக்கிற போது 2000 தாண்டவில்லை. இப்போது இருக்கிற 5 மாவட்டங்களும் சேர்ந்து பியூசி படித்தால் கூட கல்லூரி என்று வைத்து. ஆனால் இன்றைக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் கல்லூரியில் மட்டும் 13,000 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். என் வீட்டுக்கு பக்கத்திலே காவேரி கல்லூரி 4,000 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி அதிலே 7,000-8,000 பேர் படிக்கிறார்கள். இந்திரா காந்தி காலேஜிலும் 7,000-8,000 பேர் படிக்கிறார்கள். அது போதாமல் ஆண்கள் கல்லூரி சென்ட் ஜோசப் காலேஜ் இன்றைக்கு இருபாலர் படிக்கிற கல்விக்கூடம். ஈவேரா கல்லூரி இருபாலரும் படிக்கிறார்கள். உருமதலட்சுமி கல்லூரி இருபாலரும் படிக்கிறார்கள். பிஷப் ஹீவர் கல்லூரி இருபாலரும் படிக்கிறார்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சமூகத்தில் இப்படிப்பட்ட மாற்றம் அந்த தலைவன் ஒருவரால் தான் உருவாக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு? ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். 1972ஆம் ஆண்டு திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம், கிளை விடுதி போராட்டம் என்று சொல்வார்கள், பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போது நான் ஒரு கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவர். அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற போது அதை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரியுடைய மாணவர் பேரவர் தலைவர்கள் கூட்டம் இந்த சென்னையில் நடக்கிறது. அந்த சென்னைக்கு வருகிற போது நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருந்தோம் திருச்சியில். அதில் 2 பேர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவரை சொல்லுகிறேன். ஒன் மேன் கமிஷன் ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் உங்களுக்கு தெரியும், அவர் சென்ட் ஜோசப் கல்லூரி சார்பில் வந்திருந்தார். இன்னொரு ஒன் மேன் கமிஷன் அருணா ஜெகதீசன், அந்த ஜெகதீசன் தேசிய கல்லூரி படித்தவர், அவரும் வந்திருந்தார். அவருடைய மனைவியும் வேறு யாரும் அல்ல, அவருடைய மனைவியுடைய தந்தை பேர் அப்பன் ராஜ். அவர் ஒரு தொழிற்சங்க தலைவர், தலைவர் காமராஜர் மீது உயிரே வைத்திருந்தவர். அவரிடமும் பழகியிருக்கிறேன். இதுவல்ல, அதற்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து இந்த கூட்டம் முடிந்தவுடன் எக்மோரிலிருந்து நான் சொன்னேன் பக்கத்தில் இருந்தவரிடம், நான் எப்போது வந்தாலும் தலைவரை பார்த்து விட்டு தான் வருவேன், ஆகவே நான் போய் வருகிறேன், நீங்கள் இருங்கள் என்றேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இதுவரை அவரை பார்த்ததே இல்லை, நாங்கள் வரலாமா என்றால் தாராளமாக வரலாம் என்றேன். சரி என்று போனோம். திருமலைப்பிள்ளை சாலையில் அவர் வீட்டிலே தனிமையில் இருந்தார். நான் முதலிலே என்னுடைய தலையை காட்டினேன். எனக்கு பின்னாலே மற்றவர்கள் வந்தார்கள். என் முகத்தை பார்த்த அடுத்த நிமிடமே காலி பயல இங்க எங்கடா வந்தேன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த நேரத்தில் எனக்கு பின்னாலே இந்த 7-8 பேர் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தவுடன் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டார். இவர் இந்த காலேஜ் சேர்மன், அவர் அந்த காலேஜ் சேர்மன் என்று சொன்னோடனே எல்லாம் உள்ள வாங்கினார். உள்ள போய் உட்கார்ந்தோம். ஒவ்வொருத்தரையா கேட்க ஆரம்பிச்சார். மறக்கவே மாட்டேன், இந்த ராஜேஸ்வரன் முதல்ல கேட்டார், தம்பி நீ எந்த ஊர்? நான் தஞ்சாவூர். யார்? தஞ்சாவூர்ல எந்த ஊர் சொல்லு? ஒரத்தநாடியா? ஒரத்தநாடு பக்கத்தில் எந்த ஊருப்பா? ஒரு கிராமத்தை சொன்னார். சொன்ன உடனே அந்த ஊரிலே இருந்த ஒரு காங்கிரஸ்காரருடைய பெயரை சொல்லி அவர் நல்லா இருக்காரா என்று கேட்டார். அதிர்ந்து போனார். இப்படி ஒவ்வொருவரிடம் கேட்டு முடித்தார். கேட்டு முடிந்தவுடன் திரும்பி என்னை பார்த்தார். காலி பெயர பொம்பளை பசங்க படிக்கிற காலேஜில் போய் கலாட்டா பண்ணியான்னார். இல்லையான்னு அவர் எவ்வளவு நுணுக்கமாக பார்த்திருக்கிறார் பாருங்கள். திருச்சியில் எல்லா கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளி முழுக்க எல்லாம் மூடி இருந்தது. ஒரே ஒரு கல்லூரி திறந்திருந்தது, அதுதான் ஹோலி கிராஸ் கல்லூரி. அப்போது பக்கத்திலே தங்கியிருந்த என்னிடம் ஒரு 10 பேர் வந்தார்கள்.
அவரிடம் போய் வேண்டுகோள் வைப்போம், போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். நான் வேண்டாம் என்று சொல்லியும் வெளியிலிருந்தே கேட்போம் என்றார்கள். போய் வெளியிலே நின்றேன். அந்த வாட்ச்மேன் பேர் கூட ஞாபகம் இருக்கிறது, தேவதாஸ் என்று அவருடைய பேர். வெளியில நின்று யாராவது 2 பிரதிநிதிகள், மாணவ பிரதிநிதிகளை கொஞ்சம் வர சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசணும், பிரின்சிபல் சொல்லி வர சொல்லுங்க. வெளியிலே ரோட்லயே நிக்கிறோம். அவர்கள் வருவதற்கு ஒரு 10 நிமிடம் ஆச்சு. ஒரு 3 பேர் வந்தார்கள். அந்த நேரத்தில் வெளியே போனவர்கள் ஒரு 10-20 பேர் எங்களோடு சேர்ந்து நின்னாங்க. அந்த நேரத்தில் வெங்கடேச தீட்சிதர் என்று முன்னாள் எம்எல்ஏ, ஸ்ரீரங்கத்துடைய சேர்மன், அவர் அந்த பக்கம் போனவர் என்ன பார்த்துட்டு, என்னப்பா இங்க நிக்கிறேன்னாரு. சும்மாங்க இந்த காலேஜ் பிள்ளைகிட்ட பேச வந்தோம். அவரும் எங்களோடு நின்று பேசி கொண்டிருந்தார். அந்த பெண் பிள்ளைகள் வந்து அவரிடம் கேட்டுக்கொண்டோம், உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும், நீங்க கொடுக்கணும். அவர்கள் சரி என்று போனார்கள். அடுத்த நாள் அந்த கல்லூரி மூடப்பட்டது. இதை ஒரு பத்திரிகையாளன் போட்டோ எடுத்துட்டான். அந்த போட்டோவில் ஒரு சின்ன படத்துல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எனக்கே அதில் பார்த்து நான் எங்க இருக்கேன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியாது. இந்த சண்டாளா அதை பார்த்துட்டார். பொய் சொல்லாதரா, பொய் சொல்லாதரா, நான் பார்த்தேன் என்று சொல்ல, என்னையா பார்த்தீங்க, நீ போராட்டம் பண்ணி அங்க போய் அந்த காலேஜுக்கு முன்னால் இந்த படத்தை பார்த்தேன்னு. அப்ப இந்த ராஜேஸ்வரன் தான் என்ன காப்பாத்தினார். ஐயா இவர் வரலன்னு தாயா சொன்னாரு என்று இந்த சம்பவத்தை சொல்லி முடித்தவுடன் அவர் சொன்னதுதான் மிக முக்கியம். அவர் சொன்னார், ஆம்பளை பசங்க எக்கேடோ கெட்டு போங்கடா, எனக்கு கவலை இல்லை. ஆனா பொம்பளை பிள்ளைங்களுடைய படிப்புக்கு எதிராக இருக்கிற எவனா இருந்தாலும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு பெண் பிள்ளை படித்தால் ஒரு குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைத்ததை போல. உங்களுக்கு என்னடா தெரியும்? நான் சின்ன வயசுல எங்க அப்பா வளர்ந்தேன், படிக்கல, படிக்க வைக்க யாரும் இல்ல. 10 வயசுல எல்லாம் பொட்டலம் கட்ட போனேன். அதுக்கு பின்னால நான் படிச்சதெல்லாம் எரவாடா ஜெயிலையும் பெஜவாடா ஜெயிலையும் ஜெயில இருக்கும் போது நான் படிச்சேன். கேட்டு அடுத்து சொன்னார், அப்பெல்லாம் நான் நினைச்சிருக்கேன்டா, ஆனா பிறந்த நமக்கே படிக்க வாய்ப்பு இல்லையே, நம்ம வீட்டு பெண் பிள்ளை எல்லாம் படிக்கிற ஒரு காலம் வராதா? அப்பதான் எனக்கு புரிஞ்சது. எங்க கிராமத்திலே நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற போது 40 பேர் பசங்க இருந்தா 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, 1 இருக்கும். ஊர் பண்டையார் பிள்ளை தான் இருக்கும். ஆமையான் அவர் சொல்றாரு, அந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற காலம் வராதா என்று ஏங்கிய நான், என் கண்களுக்கு முன்பாகவே நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் கையில புத்தகங்கள் எடுத்து போகிற போது, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது என்று சொல்லுகிற போது நான் அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகம் அடைகிறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. போன ஆண்டு ஒரு என்ஜினியரிங் கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு நான் போனேன். முதல் 10 இடங்களில் பிடித்தவர்கள் அவர்களுக்கு நான் பரிசு கொடுக்கின்றாங்க. 10 பேர்ல 9 பேர் பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன். நல்ல வேளை நீ ஒருத்தனாவது வந்து மானத்தை காப்பாத்தின. அதில் 2 பேர் முஸ்லிம் பெண்கள். ஒரு காலத்தில் முஸ்லிம் பெண்கள் படிக்கவே வைக்க மாட்டாங்க. இந்த மாற்றத்தை வந்ததற்கு எவன் காரணம்? நான் 2 சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல, எனக்கு தெரிந்ததே. எல்ஐசிக்கு பக்கத்தில் வெல்டர் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு. அந்த வெல்டர் ஸ்ட்ரீட்ல நீண்ட காலத்துக்கு பின்னாலே போகிற போது வயதான ஒருவர் வெறும் டிராயரும் சட்டை மட்டும் போட்டு வருவார். என்ன மட்டும் பார்த்தாலும் போதும், வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி என்பார். எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே ஒரு போட்டோ ஸ்டுடியோக்காரர் எனக்கு தெரிஞ்சவர். என்ன பார்த்தா மட்டும் இவர் எங்க இவ்வளவு கும்பிடுறாரு? உன்னை அவரா? இப்ப பார், முதலியார் இங்க வான்னார். வந்தார். வந்த உடனே இந்த பையன் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுதானுங்க அவருக்கு கும்பிடு போட்டேன்னார். எனக்கு புரியாத போது அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய ஃபிட்டர். சின்ன வயசுல ஒரு நாள் முதலமைச்சராக இருந்த போது காமராஜர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டு முன்னால் இருக்க பைப்பு லீக் ஆகுதுன்னு அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவர் ஐயா வந்துட்டாரு. வந்து யார் அந்த பையன், என்ன பண்றான்னு கேட்டாரு. உடனே பைப் ரிப்பேர் பண்ண வந்திருக்கான்னு. அப்படியா, உன் பேரப்பான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் துளசி முதலியார்னு. என்ன துளசி முதலியாரா?
என்று சிரித்தார். அவ்வளவுதான். அதற்கு பின்னால் ஒரு 6 மாதம் கழித்து அவரை பார்க்க நான் அவர் வீட்டுக்கு போனேன். முன்னாலே ஒரு கூட்டம் இருந்தது. நான் தள்ளி நின்று கொண்டிருந்தேன். ஏய் முதலியார், இங்க வா என்று கூப்பிட்டார். நான் போனேன். என்ன இங்க ஓரமா நிக்கிறேன்னாரு. ஐயா, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தா ஏண்டா அங்கே நிக்கிற? எல்லாம் கூட்டமா இருந்தாங்க. எப்பவும் கூட்டமா தான் இருப்பாங்க, என்னன்னு சொல்லு. அவர் சொன்னார், என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடிசையில ஒரு பொண்ணு இருக்கு, ஏழ்மையான பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா படிக்குமியா, டாக்டர் படிக்கணும்னு விரும்பப்படுது. அதுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்ய முடியுமா? எனக்கு தெரியல, அதான் கேட்க வந்தேன். அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியாது, நானா தான் கேட்க வந்தேன். உன் நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வா, அப்ளிகேஷன் போட சொல்லி. ஒரு நாள் அழைச்சு கொண்டு போனேன். போன உடனே இந்த பொண்ணு தானான்னு கேட்டாரு. அந்த வீட்டில் இருந்ததிலே நல்ல துணியே ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதை போட்டுட்டு வந்துருந்துச்சு. இந்த பொண்ணு தானா என்றார். ஏமா ரொம்ப வசதி குறைவா? ஆமையா, நான் குடிசையில தான் இருக்கிறேன். நீ டாக்டருக்கு படிச்சு வந்தா உன்ன மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் நல்ல உதவி பண்ணுவியா, மருத்துவம் பாப்பியான்னு கேட்டாரு. பாப்பையான். சரி, உனக்கு கிடைக்கும். வெளியில இருந்த ஒருத்தரை கூப்பிட்டாரு. வந்தாரு. வந்த உடனே இந்த பொண்ணை பார்த்துக்க. 2 நாள் கழிச்சு இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வரும். ஃபீஸ் நீ தான் கட்டுற, புத்தகங்கள் நீ தான் வாங்கி கொடுக்கிற. இந்த 5 வருஷமா அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும். இது என்னுடைய உத்தரவுன்றார். நகர்றாங்க. நகரும் போது திரும்பி கொடுத்தீங்க வான்றார். இந்த பொண்ணு பார்த்தா இருக்கிறதுலே நல்ல துணியோட மோசமா இருக்கு. வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாலேயே ஒரு 5-6 செட்டு துணி வாங்கி கொடுத்துட்டு வா. அப்படி கல்லூரியில் சேர்ந்த அந்த பெண் மருத்துவராகி இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறார் சொன்னார். எங்கள் ஊரில் அது ஒன்று உண்டு. இன்றைக்கு நீங்கள் யாருக்காவது மணப்பாறை என்கின்ற ஊர் தெரிந்தால், அந்த ஊரில் தனியார் பெரிய ஆஸ்பத்திரி என்பது டாக்டர் சின்னதுரை ஆஸ்பத்திரி. அவர் இன்றைக்கு இறந்து விட்டார். 2 பையனும் டாக்டர், 2 மருமகனும் டாக்டர், பேர பிள்ளைங்களாம் டாக்டர், பெரிய மருத்துவமனை. அவர் எப்படி டாக்டர் வந்தார் சொன்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஒரு நாள் என்னுடைய மாமனாரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச ரெட்டியாரும் மெயின்கார்டு கேட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சின்ன பையன் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே ரோட்ல வர்றார். எங்க மாமனாருக்கு அவங்களுக்கு தெரியுது. ஏண்டா தம்பி அவனை அடிச்சுக்கிட்டு வர்றேன்னு. உடனே அவர் சொல்றாரு, என்ன மாமா, நமக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்ல, அப்பா இல்ல, உனக்கு தான் தெரியுமே, ஏதோ சின்ன பையன் படிக்கணும், நான் இங்க வந்து சத்திரத்தை வச்சு படிக்க வச்சேன், இப்ப முடிச்சுட்டு என்னமோ டாக்டர் படிக்கணுமா, நாம எப்படி மாமா படிக்க வைக்கிறது? எங்க மாமனாருக்கு ஒண்ணும் தெரியாது. உடனே அவர் சொல்றாரு, ஏன்னே இந்த பையன் நம்ம பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அப்பா இல்ல, 4 பேர் அண்ணன் தம்பி, இவன் தான் கடைசி பையன், ரொம்ப வறுமையான குடும்பம், என்னமோ டாக்டருக்கு படிக்கணுங்கிறான். இங்கதான் நம்ம தியாகி இருக்கிறாரு டிஎஸ்ஏ, அவருக்கு தான் முதல் மந்திரி தெரியுமே, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? பக்கத்துல கூட்டு போறாங்க. அந்த டிஎஸ்ஏ எரவாடா ஜெயில காமராஜரோடு ஒரே சிறையில் இருந்தவர். அவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவர் ஒரு போன் பண்ணி தான் சொல்றார். அவனுக்கு திரும்பி டாக்டர் சீட் வந்துச்சு. இப்போ அவர் இல்லை, 2 பிள்ளைகளும் டாக்டர், மருமகள் டாக்டர், பேர பிள்ளைகள் டாக்டர். அவர் நாடார் இல்ல. துளசி முதலியார் சொன்ன அந்த பொண்ணு நாடார் இல்ல. அடுத்து ஒருத்தர் திருச்சியில் நான் வருகிற போது மெடிக்கல் கல்லூரியிலே டீனா ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்க போன என்ன பார்த்தோன்னே எழுந்திருந்து வணக்கம்னார். என்னடா புதுசா இருக்கு, இவ்வளவு பெரிய அதிகாரி நம்மளை எழுந்து வணக்கம். அப்புறம் பார்த்தா தெரியுது, அவருக்கு மன்னார்குடி பக்கத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தில் அவங்களுக்கு குறைவான நிலம், அதை ஆட்களை வச்சு உழுக கூட வழி இல்லை அவங்க அப்பாவுக்கு. அவர் மட்டுமே வயல்ல போய் ஒத்த ஏர் போட்டு உழுதுட்டு இருக்கிறார். இவர் ஓடி வயலுக்கு ஓடுறாரு, அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு. என்னடான்னு கேட்கிறார். நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, பாஸ் ஆயிட்டேன்ப்பா. சரிடா, ரொம்ப கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் ஏறு ஓட்டு. அவனை ஓட்ட சொல்லிட்டு அவர் வரப்பட உட்கார்ந்துறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பெல்லாம் பழைய ஏறு கலப்பை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே தண்ணியில எல்லாம் கழுவி மாடெல்லாம் குளிப்பாட்டி திரும்பி வரும்போது
நான் சொன்னேன், அப்பா நான் பாஸ் ஆயிட்டப்பா. அதான் அப்பவே சொல்லிட்டியடா, நான் டாக்டருக்கு படிக்கணும்பா. டாக்டருக்கா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதேடா, எப்படியாவது படிக்க வைப்பா. அப்ப ஒரு பக்கத்துல ஒரு மலவராயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தான் முதல் மந்திரியை தெரியும். காலையில பார்க்கலாம், ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி. அடுத்த நாள் காலையில ஒரு வாடகை சைக்கிள் எடுத்து எங்க அப்பாவை உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போனோம். அவர்கிட்ட பார்த்து சொன்னோம், நான் ஒரு கடுதாசி கொடுக்கிறேன், முதல் மந்திரியை போய் பாருன்னு. எனக்கு மெட்ராஸ் போனதே இல்லை. பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு ரயில் ஏறி வந்தேன். ரயில்ல வரும்போது அவர் வீடுன்னு விசாரிக்கிற நேரத்தில், நீ எக்மோர் போயிடாதரா, முன்னாலேயே மாம்பழத்திலே இறங்கியாதான் பக்கத்திலே. நான் மாம்பழத்தில் எனக்கு தெரியல, மேற்கு பக்கமா இறங்கிட்டேன். நான் சுத்தி சுத்தி வர்றேன், எனக்கு ஒன்னும் தெரியல, யார்கிட்டையும் கேட்கவும் கூச்சம். நான் சுற்றி வருகிற போது அதை பேடிக்க பார்த்த ஒரு சாலை ஓரத்தில் துணி அயன் பண்ணி இருந்த ஒரு தொழிலாளி, தம்பி இங்க வா, நீ கிராமமானு கேட்டாரு. ஆமான்னு. ஏன் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. முதல் மந்திரியை பார்க்க வந்தேன்னு. அட பாவி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த பக்கம் பா ஒரு வீடு, நான் ஒரு ரிக்ஷா பிடிச்சு அனுப்புறேன், நீ போ என்ற. எனக்கு காசு இல்லை ஐயான்னு அவர் வழியே சொன்ன உடனே அந்த வழியில இவர் வீட்டுக்கு வர்றாரு. அவர் வீட்டிலேயே அப்போ ஒரு கூட்டம் இருக்கு. இவர் கிராமத்தில் இருந்து வந்தார். பயத்தோடு பின்னால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எதேச்சையா பார்த்தவர், இங்க யாரோ ஒரு சின்ன பையன் கிராமத்துக்காரன் போல் இருக்கு, வேத்து விறுவிறுத்து எங்கேயோ நிக்கிறவனை கூப்பிடுன்றார். கூப்பிடுறாங்க. வந்தவனே, நீ யாருப்பா, எங்க இருந்து வர்ற? நான் மன்னார்குடியில இருந்து இந்த ஊர்ல இருந்து வர்றேன். அப்படியா, என்ன விஷயம்ப்பா? உங்களை தான் பார்க்க வந்தேன், எனக்கு பயமா இருந்துச்சு, சும்மா சொல்லுப்பா. அந்த லெட்டரை கொடுக்கிறார். அதை படிச்ச உடனே, ஓ நீ டாக்டருக்கு படிக்கணுமா? மலவராயர்ல கடிதம் கொடுக்கிறாரு. ஆமா. சரி, உனக்கு தைரியமா போ. ஏன் இப்படி வேத்து விறுத்து வர்ற? எனக்கு இடம் தெரியலையா, மேற்கு பக்கம் மாம்பழத்தில் இறங்கி போன, பட்டணத்துக்கு நீ புதுசா? ஆமையா, பட்டணத்துக்கே இப்பதான் முதல் தடவை வர்றேன். சரி, உனக்கு டாக்டர் சீட் உண்டு, போ. சொல்லிட்டு முன்னால சொன்னதை போலவே ஒருத்தரை கூப்பிடுறார். இந்த பையன் ஊருக்கு புதுசு, அவன் போனா எங்கேயாவது மாட்டிக்குவான், உன் கார்ல கூட்டிட்டு போய் எக்மோர் ஸ்டேஷன்ல ரயிலுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி அவனை ரயில்ல ஏத்தி விட்டுட்டு தான் நீ வரணும். போகும்போது ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடு. அப்படி அனுப்பி விட்டாருங்க. இப்போ நான் இந்த மெடிக்கல் காலேஜினுடைய டீன், நீங்க இந்த காமராஜர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அவர் யார் தெரியுமா? இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்க டிடி திகரண்டனுடைய மாமனாருக்கு சொந்த சித்தப்பா பையன். அவரும் நாடார் இல்ல. இதெல்லாம் கேட்கிற போது இன்னைக்கு இருக்கிற நிஜத்துக்கு 2 கவிஞர்கள் சொன்னதையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார், வைரமுத்து. இந்த சமூகம் அப்படி இருக்கிறதுக்காக கவிராஜன் கதைன்னு ஒரு பத்திரிகையில தொடர் எழுதினார், பாரதியை பற்றி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. அது முடிக்கிற போது இப்படி முடிப்பார். மாகவி மறைந்தான், அவன் பூத உடல் கடத்தப்பட்டு கிடந்தது. பூத உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவன் இறுதி ஊர்வலத்தில் கடந்து கொண்ட ஆட்களின் எண்ணிக்கை குறைவு. அடுத்து சொந்த கருத்தை சொல்லுவாரு. இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமி புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசம். இது தெருக்கள் தோறும் சிலை வைப்போம், நமக்கல்ல நாய்களுக்கு, அப்படியாவது நன்றியை கற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு அது அப்படியே பொருது. அதே மாதிரி கண்ணதாசன் எனக்கு நெருக்கம் உண்டு. அவரை விட தலைவரை பற்றி எழுதினவனே கிடையாது. அது ஒரு பாட்டு ஒன்று உண்டு, திண்டுக்கல்ல அந்த பாடல் வெளியிட்டார் ஓஎன் சுந்தரம். அந்த மேடையில் நானும் பேசினேன். அது ஒரு பாட்டு மறக்க முடியாது, டிஆர் மகாலிங்கம் பாட்டு. செந்தமிழர் மைந்தர்களே சிந்தனை செய்க, இந்த தேசம் போகும் போக்கை எண்ணி வேதனை கொள்க, அந்த நாளை இந்த நாளில் கற்பனை செய்க, தமிழ் அண்ணல் காமராஜர் ஆட்சி மீண்டும் நிலைக்க. அதுல பின்னால 2 வரி வரும். காலங்காட்ட அவனுக்கில்லை கை கடிகாரம், நல்ல காலம் காட்டும் ஏழையர்க்கே அவன் அதிகாரம். எப்படி பண்றாரு பாருங்க. முன்னால நம்முடைய தனபாலன் பேசுற போது ஒன்றை சொன்னார், தலைவர்களா எப்படி நினைச்சாங்க.
அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறதுக்கு ஒன்று சொல்றேன். 71 தேர்தலில் தோற்றதுக்கு பின்னால முதல் திருச்சி வர்றார். ரயில்வே ஸ்டேஷன்ல வரவேற்க போறோம். அவர் கீழே ஆயிரக்கணக்கான பேர், ஒரு தொண்டை ஆர்வத்தில் அவர் காலில் விழுகிறான். இந்த சண்டாள மனுஷன் ஓங்கி அடிச்சாரு பாருங்க, ஒரு அடி. எல்லாரும் அமைதியாயிட்டான். ரூமுக்கு போற வரையிலும் யாரு கூடவும் பேசல. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறார், ஒருத்தனை இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அடிச்சுட்டேன், அவன் இருக்கிறானான்னு. வெளியே வந்து பார்த்தா அவன் எங்கேயும் போகல, அங்கேயே சுத்திட்டு இருக்கான். அவர் கூப்பிட்டு பக்கத்துக்கு கூப்பிட்டாரு. எழுந்து நின்று அவனை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அன்றைக்கு அவர் பக்கத்தில் நானும் உட்கார்ந்து இருந்தேன். இதை இன்னொன்னும் பார்க்கணும். நாங்க சின்ன பசங்க படிக்கிறோம். வாண்டையார் நின்றுட்டு இருப்பார், புதுக்கோட்டை ராஜா நின்றுட்டு இருப்பார், நாங்க அந்த தலைவன் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்போம். இன்றைக்கு நடக்குமா? அப்படி வர்ற போது ஏன்பா பலமா அடிச்சுட்டேன் நான். இல்லையா இல்லையா பக்கத்தில் உட்கார வச்சு சட்டையை தூக்கி பார்க்கிறார். உள்ள பனியன் கூட போடல. பாவி மனுஷன் அடிச்சது முதுகு பூரா அப்படியே கண்ணி போய் கிடக்கு. ஐயோ இப்படியா அடிச்சுட்டேன், வேதனைப்பட்டார். அவன் இல்லையா இல்லையான்ற போது திரும்பி சொன்னாரு, தப்பா நினைக்காதப்பா, இந்த நாட்டில் எவனுமே அடிமையா இருக்க கூடாதுங்கிறது தானே நாங்கெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு ஜெயில தியாகம் பண்ணோம். நான் என்ன உனக்கு எஜமானா? நீ என்ன எனக்கு அடிமையா? காலில் விழுகலாமா? அந்த கோபத்தில் அடிச்சுட்டப்பா. இப்ப இருக்க தலைவனுக்கு முன்னால போய் காலில் உழுவுல தான் அடிப்பான். இப்படி போயிட்டே இருக்கு. நீங்க குற்றம் நீ பல பேர் சொல்றான். முன்னால அவர் சொன்னார் குமுதம் பத்திரிகை அடிச்சோன்னு சொன்னார். அது அப்பதான் எனக்கு நினைவு வந்துச்சு. அந்த பத்திரிகையில பால்யூன்னு ஒரு ரிப்போர்ட்டர், அவர் மறைந்ததுக்கு பின்னால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வயதான காலத்தில் பார்க்கிற போது என்கிட்ட பேசியிருந்தார். அப்ப அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். நான் இளைஞனாக 22 வயசுல குமுதம் பத்திரிகையில சேர்ந்தேன். அப்ப ஒரு முறை திமுக எம்பி ஒருத்தர் பேசினாரு. ஏழை பங்காளன் சொல்றாங்க, ஹைதராபாத் பேங்க்ல அவருக்கு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு பேசினாரு. அதை நம்பி நாங்க எங்க பத்திரிகையில தலையங்க எழுதிட்டோம். எழுதி முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு அவரை பார்க்க திருமண வீட்டுக்கு போனேன். அப்ப எனக்கு வெறும் 22 வயசு தான். என்ன பார்த்த உடனே, என்ன தம்பி இந்த பக்கம்னாரு. ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு கேட்டாரு. இல்ல இந்த ஹைதராபாத் பேங்க்ல 10 கோடி ரூபாய், நீ அது உண்மை நம்பிதானப்பா எழுதிட்ட பத்திரிகையில. முதல்ல என்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் எழுதிருந்தீங்கன்னா நியாயம் இருக்கு. நீ உண்மை நம்பி எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப வந்து எதுக்கு கேட்கிற? நான் அவமானத்திலே தலை குனிந்து திரும்பினேன். ஒரு நிமிஷம் நில்லுன்னாரு. நின்ன. எந்த பேங்க்ல பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்க ஆசிரியருக்கும் உங்க முதலாளிக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட போய் சொல்லி எந்த பேங்க்ல பணம் இருக்கோ அந்த பேங்க்ல இருக்க பணத்தை அந்த பேங்க்ல இருந்து வித்ட்ராயல் ஸ்லிப் ஒன்னு வாங்கிட்டு வா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன், நீங்களே எடுத்துங்க. இப்படி சொல்லுகின்ற தெம்பு, திராணி, நேர்மை, ஆண்மை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே எந்த அரசியல்வாதிக்கு இருக்கு? மனித உரிமையிலே நடமாடிய ஒரு அவதார, சரியா போட்டிருக்க அவதார விழா. அவர் எந்த காலத்திலும் அவர் பேசியதே இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். 67 அவர் தோற்கடிக்கப்படுறார். ஆட்சி மாறுது. அவர் வீட்டில் இருக்கிறார். அப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. டிவி கிடையாது, பத்திரிகை கூட பெருசா படிக்க மாட்டாங்க. என்ன படிப்பறிவே இல்லையே. ரேடியோவில் வருது. முதல்ல அனந்தநாயகி தோல்வி வரிசையா வந்து ஐயோ போச்சு போச்சுன்னு எல்லாம் பேசிட்டு அவர் அமைதியா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவரே தோத்துட்டாருன்னு ரேடியோவில் வந்து ஐயோ போச்சே போச்சே போச்சேன்னு தலையில் அடிச்சுட்டு எல்லாரும் அழுகிறாங்க. அதுவரைக்கும் அமைதியா இருந்த தலைவர் ஹான்னு சிரிக்கிறார். என்னையா சிரிக்கிறீங்கிறான். காமராஜ் தோத்தா என்னப்பா, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுல்ல. ஜனநாயகத்தில் எவனுக்கும் திமிர் வரக்கூடாது. நான் தான் பெரிய ஆளு, நான் எப்பவும் ஜெயிப்பேன், இவன் ஒரு மனுஷனா அப்படிங்கிற எண்ணம் எவனுக்கு வரக்கூடாது. காமராஜராவே இருந்தாலும் அவர் தோற்கடிக்க முடியும் என்பதற்கு ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கு நான் நினைக்கிறேன்.
இந்த உண்மை தெரியாம ரொம்ப பேரு அதிகாரம் வந்துட்டோன்னே கார் உள்ளவரையும் நீர் உள்ளவரையும் இந்த ஆசனம் நமக்கு நிரந்தரம்னு பல பேர் நினைச்சுக்கிறான். அதிகாரம் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும். நான் கூட ஒரு பேட்டியில சொன்னேன், யாரும் தப்பா நினைக்க, சொன்னதுதான் சொல்றேன். எங்கள் கட்சியை சேர்ந்த இந்திரா காந்தி இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரை பார்த்து உலகமே பயத்தோடு பார்த்தது என்றால் இந்திரா காந்தி. அந்த அம்மையார் பதவி போனதற்கு பின்னால கையில விலங்கு போட்டு ரோட்ல இழுத்து போனான் தெரியுமாடா. எங்க ஊர் மந்திரி கிட்ட சொன்ன, இப்ப பேட்டியிலையும் சொன்ன, இதை புரிஞ்சுக்கிட்டாலே எந்த அரசியல்வாதியும் தப்பு பண்ண மாட்டான். அது உனக்கு புரியலன்னா நீங்களே புரிஞ்சுங்க. உங்க தலைவர் 5 முறை முதல் மந்திரியா இருந்தவர வீட்டுல பூந்து அடிச்சு தூக்கிட்டு போனானே போலீஸ், ஐயோ கொலை பண்ண பாக்குறாங்களேன்னு, அத ஒரு நிமிஷம் நினைச்சுக்கப்பா. அவங்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் 4 மாசம் கழிச்சு திரும்பி புரியும். இப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம முயற்சி இல்லைங்க, அந்த புனித ஆத்மாவுடைய ஆவி. நான் வரும்போது நான் தான் சொன்னேன், அவர் அதை சொன்னார் தனபால், நான் எங்க ஊர் சிவா பேருக்கு நன்றி தாங்க சொல்லுவேன். என்னன்னாரு, அவன் அப்படி பேசாம இருந்துட்டா நான் பேச போறேனா? இவ்வளவு பெரிய எழுச்சி வந்திருக்குமா? எல்லாரும் மறந்து போன பல பேர் தெரியாத இளைஞர்கள் கூட காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல, அதனால அவனுக்கு நன்றி சொல்லணும்னு. எனக்கு ஏன் கோபம் வந்தது என்பதையும் புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் எப்போதும் இப்படி கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்தியது இல்லை. கோபம் பேசியிருப்பேன், அதுல கூட தப்பான வார்த்தை வராது. முதன்முறையாக அவனுக்கு பதில் சொல்லு. ஏன்னா எனக்கு ஆரம்பத்திலிருந்து சின்ன பையன் தான் அவனுக்கு தெரியும், அவனுடைய கடந்த கால வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும். வேற கொல்லைப்புற வழியாக பதவிக்கு வந்தேன்னு எனக்கு நல்லா புரியும். அவன் என்ன சொல்றான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவிலையும் காமராஜருக்காகத்தான் ஏசி போட்டான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 200-300 டிவிக்கு காமராஜருக்காக தான் ஏசி போட்டாங்களாம். கீழ்பாக்கத்திற்கு கிறுக்க கூட நம்ப மாட்டான்டா. அவங்க எப்படி இருந்தாங்க நான் திரும்பி பதில் சொன்னேன். அதுலதான் இந்த அரசாங்கமே ஆடி போச்சு. 71ஆம் ஆண்டு தோல்விக்கு பின்னால் திருச்சிக்கு வந்து கரூருக்கு தலைவர் காமராஜ் போறார். அன்றைக்கு அவருடைய காருக்கு பின்னாலே நாங்க 4-5 கார் போனோம், அவருக்கு பின்னால போனோம். அப்போதெல்லாம் அவருக்கு டயபெட்டிஸ் வந்திருந்த நேரம். அவருடைய உதவியாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, போகிற வழியில எங்கெல்லாம் டிவி இருக்கோ அங்கெல்லாம் அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு 2 நிமிஷம் நிறுத்துவாங்க. அவர் சிறுநீர் கழிக்கிறதா போயிட்டு வருவாரு, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நின்று போவார். இது எல்லாருக்கும் தெரிந்தது. திருச்சியை விட்டு கரூருக்கு புறப்பட போதே திருச்சிக்கும் கரூருக்கு இடையில பெட்டாயத்தில் ஒரு டிவி இருக்கு, குளித்தலையில ஒரு டிவி இருக்கு, மாயனூர்ல ஒரு டிவி இருக்கு, அதுக்கப்புறம் கரூர்ல டிவி. இவர் புறப்பட்ட உடனே இந்த 4 டிவியும் கதவை இழுத்து பூட்டி பூட்டு போட்டாங்க. எப்படி வக்கரமான ஒரு சிந்தனை! அந்த வலி இன்னமும் மனதில் இருக்கு. பரவாயில்ல விடுப்பான். போகிற போது சாலை ஓரத்தில் நம்மள மாதிரியே ஒரு மரத்தடி நின்று அவரும் சிறுநீர் கழிச்சு அவர் பாட்டுக்கு வாங்கப்பா போலாம். எப்படிப்பட்ட தலைவர்! இந்தியாவில் 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய தலைவர். அவர் நினைச்சிருந்தா அவரே பிரைம் மினிஸ்டர் வந்திருக்க முடியும். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கியவர்! அந்த தலைவன் சிறுநீர் கழிப்பதற்கு கூட அந்த டிவி இருக்க கூடாது பூட்டு போட்டவன்லாம் அவருக்காகவே ஏசி வச்சான்னு சொன்ன உடனே என்னால தாங்க முடியல. அப்பதான் உச்சத்துல போய் மனித உருவிலே நடமாடிய அந்த புண்ணிய ஆத்மா மீது எவனாவது குறை சொன்னால் அவருடைய பிறப்பையே நான் சந்தேகிக்கிறேன். எனக்கு இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி அந்த கருத்தில் மாற்றமே இல்லை. இன்னொன்னு, நீங்க என்ன கூப்பிடுறீங்க, இதோட நீங்க மற்றவனையும் கூப்பிட்டுருக்கணும் விருப்பம். ஏன்னா காமராஜ் என்கின்ற மனிதர் அவர் தமிழ்நாட்டுக்கு அவருக்குன்னு தனியா செலவு வேணாம், ஊர் பேர் வேணாம், ஒண்ணுமே வேண்டாங்க. நன்றியுள்ள கடைசி தமிழன் இருக்கிற வரை இந்த தமிழகமே அவருக்கு ஒரு நினைவு சின்னம். ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, 3 மாசத்துக்கு முன்னால விழுப்புரம் பக்கத்துல
தென்பெண்ணை ஆத்துல வெள்ளம் வந்துச்சா? பல கிராமங்கள் மூழ்கி கஷ்டப்பட்டாங்களா? அந்த நேரத்தில் இங்க படிச்சிருப்பீங்க, 10 கோடி ரூபாய்க்கு கட்டின ஒரு பாலம் திறந்து 2 மாசம் தான் ஆச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. அந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை பெய்யுது, ஒரு அணை முழுக்க கொள்ளளவு எட்டிடுது. முழு கொள்ளளவையும் எட்டியதற்கு பின்னாலே அதற்கு பின்னாலே தேக்க முடியாது, கொஞ்சம் தண்ணீரை திறந்து விட்டாங்க. அந்த தண்ணீரில் வந்ததுல மக்கள் பாதிக்கிற போது 10 கோடி ரூபாய் கட்டின அணை கரைஞ்சு போச்சு. ஆனா முழு கொள்ளளவை எட்டிய அந்த அணை பேர் தெரியுமா? அதான் சாத்தனூர். அந்த அணை கட்டி 65 ஆண்டு ஆச்சுடா. 65 ஆண்டுகள் கடந்தும் அந்த அணையுடைய முழு கொள்ளளவு வருகிற போதும் கொஞ்சம் கூட ஒரு விரிசல் இல்லாமல் அப்படியே அணை இருக்கு. நீங்க கட்டி 2 மாசத்துல கரைஞ்சு போகுது பாலம். இந்த ஒன்ன மக்கள் தெரிஞ்சிட்டாலே தமிழ்நாடு உருப்பிடுறா. யாரோ ஆட்சி பண்ண எந்த கட்சியோ இரு, மக்கள் ஒவ்வொரு மனிதனும் விழிப்போடு இருந்தால் தெளிவா வந்துடும். நீங்க பாருங்க, ஒரு ஆட்சினா என்ன? விவசாயம் உயர்த்தணும், தொழில்துறை உருவாகணும், ரெண்டையும் மேம்படுத்த கல்வி அதை மேம்படுத்தணும். இதை பார்த்தீங்கன்னா சமமாக எல்லாவற்றையும் அந்த இலக்கணத்தை அப்படியே நடத்தி காட்டிய ஒரே ஒரு ஆட்சியாளன் காமராஜர் தான். வடக்கு எடுத்துங்க, கிருஷ்ணகிரி, சாத்தனூர், பவானி, குந்தா, வைகை, மணிமுத்தாறு, நடுவில் பரம்பிக்குளம், ஆழியாறு. அதை ஏன் ஸ்பெஷலா சொல்லணும் காரணம் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கட்டினது எல்லாம் 9 ஆண்டுகளுக்குள்ள கட்டினது. அத்தனை அணையுமே இன்னைக்கு அப்படியே இருக்குடா. அந்த பரம்பிக்குளம், ஆழியாறு அது ஒண்ண மட்டும் சொல்றேன் எப்படி கட்டினார். பொள்ளாச்சி பகுதியில் போறார், அப்பெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிற இடம் தான். இந்த தண்ணி மேல இருந்து கடலுக்கு போறதை இந்த பக்கம் திருப்பி விட்டா இந்தாங்கெல்லாம் பொழைச்சுக்குவோன்னு சொல்றாங்க. உடனே சி சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார், அவர் அந்த பகுதிக்காரங்கிறதுக்காக. இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை இப்போ இஎம்எஸ் நம்பூதிரிபாடு கேரளாவில் ஆள்றார். இஎம்எஸ் சொல்லி அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கு அப்படின்னு சொல்றார். 2 மாசம் ஆகுது. ஆன உடனே என்ன சிஎஸ் சொன்னனே என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல எப்படி சொல்றது தயங்கடையா. ஏன்பா, நான் இஎம்எஸ் கிட்ட பேசுறேன், இந்த அணையை கட்டினா ஒரு சொட்டு தண்ணி கூட எங்களுக்கு பிரயோஜனப்படாது, பூரா தமிழ்நாட்டுக்கு தான் போகும், எங்களுக்கு என்ன லாபம்ன்றாரு. என்னது அவருக்கு என்ன லாபம்னு கேட்டாரா? ஒரு போன் போடு. அப்பெல்லாம் உடனே போன் பேச முடியாது, லைட்னிங் கால் போட்டாலே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். போன் போகுது, அவர் எடுத்துறாரு. இவர் எடுத்து என்ன நம்பூதிரிபாடு, என்ன அணைய கட்டுறதை பத்தி கேட்டா எனக்கு என்ன லாபம்னு கேட்டியாமே, நீயும் நான் அடிபட்டு உதப்பட்டு சுதந்திரத்துக்கு போராடுற போது உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் நம்ம பார்த்தோமா? உன் புத்தி ஏன் கெட்டு போச்சுன்னு. நீ அணைய கட்டி இங்க நாங்க நெல்லு விளைஞ்சா உனக்கு அரிசி தர மாட்டேனா? ஒப்பந்த கண்டிஷன் எல்லாம் நீயே போட்டுக்க, ஃபைல் அனுப்பு, நான் படிக்காமலே கையெழுத்து போடுறேன். அதே போல இஎம்எஸ் அனுப்புறார், அந்த ஃபைலை எடுத்துறாரு சிஎஸ். கடைசி பக்கத்துக்கு கையெழுத்து போட போறாரு சிஎஸ். ஐயா முன்னால படிச்சு பாருங்க. அவன் என்னப்பா தப்பாவா பண்ணிருக்க போறான், நாட்டு சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ண தப்பு பண்ண மாட்டான், படிக்காமலே கையெழுத்து போட்டார். அப்படி வந்தது பரம்பிக்குளம், ஆழியார். தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஆலை பிஹெச்எல். அது எப்படி வந்துச்சுன்னு அதை நேரில் ஒருத்தர் பேசுறதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். 78ஆம் ஆண்டு தலைவர் காமராஜருடைய சிலையை முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் திறந்து வைக்கிறார். அதற்கு தலைமை தாங்கியது அந்த பிஹெச்எல் ஆளுடைய இடி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். நான் உட்கார்ந்து முன்னால கேட்டுட்டு இருக்கேன். அவர் மேடையில் பேச எழுந்தபோது சொன்னார், பிஹெச்எல் ஆலை தமிழ்நாட்டுக்குன்னே இல்ல, கேரளா காரணம் ஆந்திரா காரணம் 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் நேருவை பார்க்க போன காமராஜ் பெரிய தொல்லையா இருக்கு, 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு. அந்த 2 பேரையும் சமாதானப்படுத்த ஒரு வழி இருக்கு சொல்லட்டுமான்னு இவரு கேட்க, என்ன காமராஜ் அவரு கேட்க,
பேசாம எங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க 2 பேருக்கும் சண்டை வராது. அவரும் சரின்ட்டாரு. உடனே அது எந்த இடத்துல கட்டுறதுன்னு சொல்லி தொழில்நுட்பம் தெரிந்த 5 என்ஜினியர்களை தேர்வு செய்கிறார் காமராஜ். அந்த 5 என்ஜினியர்களில் அந்த பேசின ஈடி சொல்றார், நான் தான் இளம் வயதுக்காரன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தோம். சுற்றி வந்துட்டு அவர்கிட்ட நாங்க தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டோம், அந்த ஆலையை கட்டுவதற்கான சரியான இடம் இல்லைன்னு. என்னப்பா இப்படி சொல்றீங்க, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கு இடையில இருக்கு, அந்த பகுதி போனீங்களா? இல்லைன்னு. போய் பார்த்துட்டாங்க. ஆலை கட்டுறதுக்கு நல்ல ரோடு வேணும், ரயில்வே ஸ்டேஷன் வேணும், ஏர்போர்ட் வேணும், தண்ணி வசதி வேணும், இடம் வேணும். சரியா? ஆமான்னு. போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நாங்க போனோம். போய் பார்த்து சர்வே பண்ணிட்டு திரும்பி வந்து என்னென்ன தேவைன்னு பேசுறதுக்காக உட்கார்ந்தோம். முதல்ல நாங்க சொன்னது 2000 ஏக்கர் நிலம் வேணும். அதை விடுங்கப்பா, நான் ஏற்கனவே 6000 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன். இல்லையா 2000 ஏக்கர் விடுங்க தம்பிகளால் எல்லாம் பேசணும். 1 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க. வெளியில் வரும்போது நான் சொன்னேன், அவர் சொல்லி அழுதார். வெளியே வரும்போது சொன்னேன், நாமெல்லாம் என்ஜினியரிங் படிச்சு எவ்வளவு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? படிக்காத ஒரு முட்டாள் முதல் மந்திரியா வந்திருக்கான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நமக்கு என்ன இருக்கு, ஒரு 3000 ஏக்கர் சொல்லுவோம். திரும்பி போய் உள்ள உட்கார்ந்தோம். 3000 ஏக்கர் விடுங்கப்பா, மற்றதை பேசுங்க. சரி 4000 ஏக்கர். அப்பதான் அவர் சொல்றாரு, என்ன தம்பிகளா நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க, இதே ஆளு வேற ஊர்ல இருந்துச்சுன்னா நீங்க சொல்றதெல்லாம் ரைட். திருச்சி தமிழ்நாட்டிலே பூகோள ரீதியாக ஒரு மைய பகுதி. இந்த ஆலை வந்தா இதை தொடர்ந்து மற்ற சின்ன சின்ன ஆலைகள் வரும். அப்ப இந்த 6000 ஏக்கரே போதுமா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன மோத சொல்றீங்க? வேற வழியே இல்லாம வெளியில ஒரு தலையில அடிச்சுட்டு வந்தோம். இந்த பைத்தியக்கார படிக்க தெரியாத முட்டாள்கிட்ட நம்ம போராட வேண்டியிருக்குன்னு. இன்றைக்கு இந்த ஆலையினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் நான். அவர் உயிரோடு இல்லை, சிலையாக இருக்கிறார். அவர் ஒதுக்கிய அந்த 6000 ஏக்கர் இன்றைக்கு போதவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாங்கள் படித்த முட்டாள்கள், அவர் படிக்காத மேதை. அதே மாதிரி நெய்வேலியில பழுப்பு கறி இருக்கின்றதுக்காக சொல்றாங்க. நேரு கிட்ட சொல்றார். நேரு ஒரு டீம் அனுப்பி ஆய்வு பண்ண சொல்றார். அவங்க சொல்றாங்க, அந்த சுரங்கத்தை வெட்டினா எந்த லாபமும் கிடையாது, நட்டம் தான் வரும். ரொம்ப தொந்தரவு பண்றார். கடைசியில வேற வழி இல்லாம துவக்க விழாவுக்கு நேரு வர்றார். அவர் பேசியதை மட்டுமே சொல்றேன், இன்னைக்கு வீடியோ இருக்கு. அவர் இந்த மாதிரி மைக்கில் பேசும்போது, இந்த சுரங்கத்தை வெட்டினா அரசாங்கத்துக்கு நட்டம் தான் வரும் முதலமைச்சர் என்னமோ சொல்லி பார்க்கிறேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், இதுல நட்டம் தான் வரும். உடனே அவர் முதல் மந்திரி, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் பேசினா எந்திரிச்சு பக்கத்தில் யாராவது நிப்பாங்களான்னு இந்த மைக்க அப்படி இழுக்கிறார். வச்சு அவரை பார்த்துட்டு, நட்டம் வரும் சொல்றீங்கல்ல, இதுல லாபம் வந்தா எங்க மாநில அரசுக்கு என்ன பிரச்சனை கொடுப்பீங்க? இன்றைக்கு அந்த நெய்வேலி ஆலை இல்லை என்றால் தென் மாநிலங்களுக்கே மின்சாரம் இல்லை. எவ்வளவு பெரிய சிந்தனை, எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கியவர். அவரை போய் இப்படி சாதாரணமா பேசுறானுங்க. ஒன்றை சொல்றேன், ஒரு முறை முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், சபாநாயகர், திமுகவை சேர்ந்த ராஜாராம் டெல்லி விமான நிலையத்தில் இருந்தாரு. அந்த நேரம் நான் உள்ள வந்தேன். வாப்பா வாப்பா, நல்ல வேளை தனியா போறேன், பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சேன், நீ வந்திருக்கேன்னாரு. ஏன்னா ராமராஜ் வந்திருக்கிறாரு, அவர் எம்பியா இருக்கிற போது அப்ப நடந்ததுதான். 2 பேரும் கேரளா ஹோட்டல்ல சாப்பிட்டோமா, ரசம் சாப்பிட்டோம், இந்த பப்படம் போட்டு. வர்ற போது மேலே ஏறி உட்கார்ந்தோம். பிளேன் டேக் ஆஃப் ஆச்சு. உடனே அவர் சொன்னாரு, என்னப்பா உங்க காமராஜர், ஏதோ சொல்ல போறாரு நினைச்சு. என்ன சொல்லுங்க? அவரை எப்படியெல்லாம் கேலி பண்ணியிருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம், படிக்காத முட்டாள்னாலும் சொல்லியிருக்கோம். அவர் இறக்கிற போது கேபினட் மந்திரி சபை கூட்டம் நடந்துருச்சு. செய்தி வந்த உடனே கலைஞர் என்ன பார்த்து, ராஜாராம் நீதாயா சீனியர் மந்திரி, ஓடியா ஓடியா, பெரிய தலைவர், வீட்டில் ஏதாவது ரகசியம் இருக்கும், அதுல ஏதாவது சிக்கல் வரப்போகுதுன்னாரு.
நான் தான் முதல்ல வந்தேன். போலீஸை கம்ப்ளீட்டா போட்டு உள்ள போனேன். அவருடைய உதவியாளர் வைரம் மட்டும் அழுதுகிட்டு இருந்தாரு. உள்ள தேடி தேடி பார்க்கிறேன், ஒரு 100 ரூபாய் நோட்டு கூட இல்லை. என்னடான்னு முழிச்சு மேல மாடியில யார் இருக்காங்கன்னு கேட்டேன். யாரும் இல்லைங்கன்னாரு. இப்ப யாரு போவா? ஐயா மட்டும்தான் போவாரு. அப்ப அங்கேதான் ஏதோ இருக்குன்னு நான் நினைச்சேன். அந்த உதவியாளர் கூட்டு மேல போனேன். பார்த்தா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்துச்சு. ஒன்னும் புரியல, எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு. ஒவ்வொரு புத்தகமா எடுத்து பார்க்கிறேன், எல்லாத்திலையும் குறிப்பு எழுதி இருக்கு. என்னடா அது, எல்லாம் இங்கிலீஷ் புத்தகம் இருக்கு, யாரு படிப்பான்னு? ஐயா தான் படிப்பார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன். நல்லா படிப்பாரு. எப்பெல்லாம் இங்க இருக்கிறாரோ ராத்திரி சாப்பிட்டு மேல வந்தாருன்னா 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, சில நாள் விடிய காத்தால கூட வந்து இறங்குவாரு, படிப்பார். அப்பதான் அவருக்கு ஆங்கிலம் தெரியும் நினைச்சேன். நான் உடனே சிரிச்சேன். என்னப்பா சிரிக்கிறேன்னாரு. உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியுமா, இதுக்கு மேல தெரியுமா? எனக்கு புரியல. சஞ்சீவ ரெட்டி வந்தாருன்னா ரூம்ல அவர்கிட்ட தெலுங்குல பேசுவார். நிஜலிங்கப்பா வந்தாருன்னா ரூமுக்குள்ள கன்னடத்தில் பேசுவார். வடக்க இருந்து எவனாவது வந்தா நல்ல ஹிந்தியில பேசுவார். உங்க நினைவுக்காக சொல்றேன், பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வர்ற போது 1 to 1 காமராஜ் பேசுற படம் இருக்கு. வெறும் இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் பாதாது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பேச முடியும். ஆமாப்பா, பெங்காலி கூட அவருக்கு தெரியும். அட பாவி, இவ்வளவு மொழி தெரிஞ்ச மலையாளம் இயற்கையாவே தெரியும், அவருக்கு படிக்கவே தெரியாதுன்னு நாங்க நினைச்சோமே. நான் சொன்னேன், இன்னொன்னு சொல்லிடுறேன் ஐயா. அதுதான் அதுக்கு அப்புறம் தான், நான் சொன்னதுக்கு பின்னால்தான் ரேடியோவில் ஒரு பேட்டி எடுத்தாங்க, எல்லாருக்கும் அந்த செய்தி வந்தது. அவர் மரணம் அடைவதற்கு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு நாள் அவர் ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அவர்கிட்ட திடீர்னு கேட்டேன், ஐயா ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், நீ தான் எப்பவும் கேட்பிய, ஏடா உனக்கு தயக்கம்? அவர் யாரையும் ஒருமையில பேச மாட்டார், அபூர்வமா எவனா ஒருத்தர் பேசுவார். அப்படி அபூர்வமா நானும் ஒருத்தர் இருந்திருக்கேன். இந்த நாட்டு பிரதமர் மந்திரி பதவியை விட அதுதான் உயர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்னடான்னு கேட்டார். ஐயா நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க, ஹிந்தி பேசுறீங்க, எங்களுக்கெல்லாம் அறகுறை. மேடையில பேசும்போது இங்கிலீஷை தமிழ்ல எழுதி அதை மனப்பாடம் பண்ணி மேடையில தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நாள் கூட மேடையில இங்கிலீஷ் வார்த்தையே பேசி நான் பார்க்கவே இல்லை. அவர் முகம் மாறியது. உனக்கு என்னடா தெரியும்? நம்ம மக்கள் எல்லாம் பாமர மக்கள். எனக்கு தெரியும் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பயந்து போய் அச்சத்தோட ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்கள மாதிரியே நான் பேசினா தான் என் பக்கத்தில் அவங்க வருவாங்க. இன்னைக்கு வரலாம், அதனால தான் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அவர் பிரச்சனையை தீர்க்கிற விதமே வித்தியாசமானது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்றேன். சினிமாவில் நடிகர் இருந்தார் VK ராமசாமி. அவர் சொந்த ஊர் விருதுநகர். அவர் சின்ன வயசுல தலைவர் காமராஜர் அவங்க சின்ன பசங்க இருக்கிற போது அவங்களுக்கு ஓடுமில்ல வேலை பார்த்தார். அவங்களோட வயசு கம்மி. இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு நாள் VK ராமசாமி வீட்டுக்கு போறாரு. ஏ ராமசாமி வா வா, நல்லா இருக்கியா, படம் எல்லாம் பண்றியா? பண்றியா? என்ன ஆச்சரியமா இந்த பக்கம் வந்திருக்க, உட்காரு. ஏதாவது விஷயமா சாதாரணமா? ஒரு விஷயமா தான் வந்தேன். என்னப்பா என்ன விஷயம்? நம்ம ஊர்ல 2-3 பேர் பேரை சொல்றாரு. ஆமா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படியா? அவங்க எல்லாம் காணா, நீ மட்டும் வந்திருக்க? இல்லையா, அவங்க வர்றதை உங்ககிட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும். என்ன விஷயம் சொல்றான்? நம்ம தெருவில், பக்கத்து தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, கூரை பள்ளிக்கூடம். ஆமா இருக்கு. அந்த கூரையெல்லாம் வீணா போச்சு, ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, அதை மாத்தி கொடுக்கணும்னு உங்ககிட்ட கேட்டு அதை மாத்துறதுக்கு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நான் முட்டா பேர இதுக்கா என்ன பார்க்க வந்த? போட போட, பைத்தியக்கார பேர திட்டி அனுப்புறாரு. அவர் ஆடி போய் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட சொல்ல, வீட்டுல இருந்து அங்கே ஊர்ல இருந்து வரும்போது நான் முதலமைச்சர் பார்க்க போறேன், இந்த பள்ளிக்கூடத்தை மாத்த போறேன் அப்படி கித்தாப்பா வந்தவங்க ஒண்ணுமே இல்லாம போறது, சோர்ந்து போய் போறாங்க. அங்க போய் பார்த்தாக்க அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் கூரைகள் எல்லாம் புதுசா போட்டு ரெடியா இருக்கு. யாரா பண்ணாங்க? அரசாங்கம் தான் பண்ணு. VK ராமசாமி சொல்றாங்க. அவர் திரும்பி வந்து, ஐயா நான் வந்த உடனே திட்டி அனுப்பிச்சீங்க, ஆனா நீங்களே பண்ணிருக்கீங்க. நான் முட்டா பேல 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, 3 பேர் விருதுநகர் வந்து இங்க 2 நாள் தங்கி போறதுக்கான செலவு இருக்குல்ல, அந்த செலவுல கூரையே மாத்திருக்கலாமேடா, அதனாலதான் நான் திட்டி அனுப்பிச்சேன். இதுதான் அவருடைய ஸ்டைல்.
அவர் மற்றவங்கிட்ட எப்படி பழகினார்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய தங்கை ஒன்று இப்போ இருக்கு போடியில், அது அங்கே இருக்க கை சின்னத்துல முனிசிபல் கவுன்சிலராக இப்போ வந்துச்சு. அது 2ஆம் கிளாஸ் படிக்குது. கான்வென்ட்ல சேர்த்து விட்டேன், இங்கிலீஷ் படிக்கணும். ஹோலி கிராஸ் ஆங்கிலோ இந்தியன் கான்வென்ட் மேல புதூர்ல இருக்கு, ஜாக்குவாருக்கு தெரியும். நான் ஒரு நாள் போகும்போது, அண்ணே காமராஜரை பார்க்க போறேங்கிற, நான் இன்னும் பார்த்ததே இல்லை, நான் வரட்டுமா சொல்லி கூட்டு போனேன். அவர் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தது. 7 வயசு தான் இருக்கும். போய் பார்த்து, யாருப்பா இது? என் தங்கச்சி தாங்க. என்னமா பண்ற? உன்னை இங்கிலீஷ்ல, நான் ஹோலி கிராஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறியா? ஆமா, நல்லா படிக்கணும் அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, வெளியே இருந்து போறாரு. யாரும் போட்டோக்காரர் இருக்கக்கூடாது, விரட்டி விட்டுருவார். வெளியே ரூம் விட்டு வெளியே வந்துட்டாரு. என் பக்கத்தில் என் தங்கச்சி ஓடி போய் அவர் கையை பிடிக்குது. திரும்பி என்னம்மான்றார். இது உடனே சொல்லுது, shall I take one photo with you? அவ்வளவுதான், ஆடி போய் நிக்கிறார். இதை பார்த்து நான் அரண்டு போய் பக்கத்தில் போய், வாமா வாமா, என்னமா நீ பண்ற? ஏய் சும்மா இருடா, சின்ன குழந்தை. நின்றுட்டார். யாராவது போட்டோக்காரர் இருக்கான பாரு. அப்பெல்லாம் இந்த செல்லு இருந்தா உடனே எடுத்துருக்கலாம், இப்ப இல்ல. போய் ஸ்டுடியோல இருந்து ஒருத்தர் கூட்டு வர்றாங்க. அது வரணும் 10 நிமிஷம் நிக்கிறார் ரோட்லயே. வந்து அவரும் நானும் என்னுடைய தங்கையும் எடுத்துக்கொண்ட போட்டோ இன்னமும் என் வீட்டில் இருக்கு. அது மாதிரி யாராவது பார்ப்பானா? இது மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. அது சொல்லுவதற்கு நேரம் தான் இல்லை. 8 மணிக்கு முடிக்கணும்னாங்க, இப்ப 8:15 தாண்டிருச்சு. அதனால நான் சொல்ல வர்றது, எந்த கட்சியில இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நான் முன்னாலே சொன்னது காரணம், நானாவது காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். நான் நாடார் இல்லைனாலும் காங்கிரஸ்காரன், நாடாராவும் இல்லாம காங்கிரஸ்காரனும் இல்லாம ஒரு தெய்வீக மனிதனாக வாழ்ந்தவர் என்பதற்காக அவரை பாராட்டுகின்றவர் பல பேர் இருக்காங்க. பிராமணர்கள் இருக்காங்க, முக்குலத்தோர்கள் இருக்காங்க, முத்தரையர் இருக்காங்க, பட்டியலத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. உங்களுக்கு கவனத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் ராவணா வலையோடு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிறவர் சமீபத்தில் இந்த பிரச்சனை வரும்போது நான் ஆவேசமாக பேசணும்னு போன் பண்ணி என்ன கூப்பிட்டு தனியா ஒரு பேட்டி எடுக்கணியா, என்னை எடுத்து அதுதான் பெரிய அளவுக்கு வெளியே வந்துச்சு. அப்படிப்பட்டவர்களெல்லாம் அழைத்து இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல பேச வைக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன். நிறைய செய்திகள் இருக்கு, ஆனாலும் இதுக்கு மேல பேசுனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு அது நடக்குமா? வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா வரலாறே மாறி போயிடும். அதனால 8 மணிக்கு சாப்பாடுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்பவே 8:30 போகுது. இன்னும் யார் பேச போறாங்கன்னு தெரியாது. உங்களுடைய கோபத்திற்கு நான் ஆளாக கூடாது என்பதற்காக பல முறை மீண்டும் வருவேன். நான் மனசுக்குள்ள இருக்க, நான் சிலதெல்லாம் குறிச்சு வச்சேன், அதுல 2-3 கூட சொல்ல முடியல. மீதெல்லாம் அப்பப்போ சொல்லுவேன், நீங்க கேட்டுக்கலாம். நீங்க எதை வேண்டாலும் கேட்கலாம், நீ மனுஷனா கூட என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் அப்படித்தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். கடைசியா ஒன்ன சொல்றேன், அரசியல் அவர் எப்படி பார்த்தார். 1973 மகாபலிபுரத்தில் மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம் கடைசி நாள் அவர் வர்றார். முன்னால இருந்த 3 நாள் எல்லார்ட்டையும் நான் கேள்வி கேட்டேன். இவர் வந்து உட்கார்ந்தோடனே எல்லாரும் அமைதியா இருந்தான். இப்போ ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கான், கும்பகோணத்து பக்கத்து இருக்காரன். அவன் என்ன பார்த்து, ஏய் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டில்ல, எங்க பெருசுகிட்ட கேளு. கேட்டா என்ன பண்ணுவாராம், எங்க கேள்றான். என்ன கேட்கறதுன்னு தெரியாம எந்திரிச்சேன். என்ன அப்படின்னா, ஐயா நாம திமுகவை ஆதரிக்கிறோமா எதுக்கிறோமா? முட்டா பேர உட்கார்றாங்க. எல்லாரும் சிரிச்சான். அவமானமா போச்சு எனக்கு. இந்த பாவி மனுஷன் தெரியாம வந்துட்டமே. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படி திரும்பி பார்த்தவரு, ஏ எந்திரினாரு. என்னன்னு கேட்டேன். நீ எதுக்காக இந்த கேள்வி கேட்ட? திமுக வந்து எம்ஜிஆரை வெளியேற்றினாங்க, நாடு முழுக்க கலவரம் வந்துச்சு, நீங்க அமைதியா இருந்ததாவே கலவரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆட்சி கவிழ்ந்து போயிருக்கும். ஆனா ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்னு சொன்னீங்க, கலாட்டாவே நின்று போச்சு, அதனாலதான் ஆட்சி நீடிக்குது. காலிப்பேல உனக்கு மூளை இருக்காடா? நாளைக்கு நீயே இந்த ஊருக்கு முகமந்திரியா வந்து வச்சுக்க, எல்லாரும் நாட்டில் இருக்கவங்க உன்னை ஆதரிப்பானா? ஊருக்கு 4 பேர் எதிர்ப்பான்ல. எதுக்கிறவங்க பஸ் உடைக்கிறது, லாரி உடைக்கிறது, ரயில கவுக்கிறதுனா மக்களுக்கு அமைதி எங்க இருக்குன்னு
நாம திமுக எதுக்குறோம்? ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு, தேர்தல் தான் அது இருக்கணும். அதை விட்டு கலவரம் பண்ணித்தான் ஆட்சியை கவுக்க நினைச்சா ஓடி போயிரு, நீ கட்சிக்கே வேணாம். அப்படி சிந்தனை பாருங்க. இதெல்லாம் ரூம்குள்ள உள்ள நடக்குது. பொது இடத்துல நடந்தா கூட அதெல்லாம் பார்த்து இருந்தாலும் என்ன இங்க வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப தனுஷ்கோடி ஆயத்தர் இருக்கிறாரு, அவரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டவர், அவங்களாம் பார்த்துருக்காங்க. இது போல ஏராளமான செய்திகள் அவரை பக்கத்திலிருந்து பார்க்கிற போது பார்த்ததுதான். இன்னொன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லேன்னா மனசு வலிக்கத்தான் செய்யும். அவர் எப்படி இருந்தா, நான் முன்னாலே சொன்னேன், வாண்டையார் நிப்பாரு, புதுக்கோட்டை ராஜா நிப்பாரு, எங்களை பக்கத்தில் உட்கார வைப்பாரு. கண்ணதாசன் அவரை பற்றி எப்படிலாம் அவர் கவிதை எழுதினார் பாருங்க. தங்கமே, தன்னிலவே, தென்பதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, ஆண்டிகையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே. அந்த கண்ணதாசர் பார்க்க வருவோம், நான் பார்த்திருக்கேன். ஐயா வணக்கம் பாரு, அப்படி கை காட்டுவார். இன்னொரு கவிஞர், அவர் சட்டை வேட்டியை அவரே தான் துவச்சு போட்டு வருவார். சில படங்களுக்கு பாட்டெல்லாம் இருக்கார், ரொம்ப வறுமையில் இருக்கிறவர். அவர் வரும்போது ஐயா வணக்கம்னா எழுந்து நின்று கவிஞரே வணக்கம் உட்காருங்க பாரு. அவர் பேர் தான் காமு ஷெரீப். கோடீஸ்வரன் மிகப்பெரிய ஆளு, அதுக்காக தனி இல்ல. பாமரனை மதித்த ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் தலைவர் காமராஜ். அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறு. அவர் வரலாற்றை மட்டும் ஒழுங்காக புரிந்து கொண்டாலே, படித்தாலே இந்த சமூகம் உருப்படும். இல்லைன்னா கண்ணதாசன் சொல்ல மாட்டேன், இந்த தமிழன் உருப்படுவான், உருப்பட மாட்டான், உருப்பட மாட்டான், உருப்படவே மாட்டான். அப்ப சொன்னாரு. இப்ப அதை நோக்கி போயிருமோன்னு பயத்துலதான் சரியான நேரத்தில் இந்த நியாயவானை பற்றி பேச ஆரம்பிச்சோம். அதனால தான் இந்த பேசுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த அந்த நல்லவர்கள் வாழ்க. அதனால தான் பேசுறோம், நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இது தொடரும் தொடரும், அக்கிரமக்காரர்களை வீழ்த்துகிறவரை இது தொடரும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.